ஹலோ காய்ஸ், நம்ம பள்ளிப்பாளையத்தில் கரும்பு லாரி ஆக்சிடென்ட் ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம் காவேரியில். அதுக்கடுத்து இன்னொரு சோகம் ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபயர் இன்ஜினுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணோன்னா அவங்களும் கிட்டுன்னு இவ்வளோ வேகமாக வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டக்குன்னு வந்துட்டாங்க. வந்தவொடனே அவங்களும் நல்லா இறங்கி சீக்கிரம் ஓசெல்லாம் எடுத்து போட்டு ஃபயர் அணைக்கலான்றதுல இந்த ஒரு ஆர்வத்தோட பரபரப்பாகவே வந்தாங்க. நானும் சரின்னு முன்னாடி போய் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு போனோன்னா எனக்கும் கொஞ்சம் கால் வேறு ஸ்லிப் ஆகிட்டு விட்டுச்சு. பார்த்தீங்களா, கேமரா கூட ஆடி இருக்கும். இப்போ நானும் சரின்ட்டு பார்த்துட்டு எடுத்தேன்னா இவங்கெல்லாம் பரபரப்பாக செஞ்சுட்டு இருந்தோம்னா எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் நின்று நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தா அங்கே இருந்த பொதுமக்கள் அனைவரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்டாவே ஓடி வராங்க. அதுவும் இல்லாமல் தண்ணி லாரி வேறு ஒன்று வந்துச்சு. அவங்களையும் வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அவங்களுக்குள்ள சரி வர இருங்கன்னு சொல்லிட்டு அவரு வண்டியை உள்ள விட்டு ரிவேஸ் விட்டுட்டாங்க. இப்போ இன்னும் மேலே இருந்து பார்த்தா மேலே இருந்து எட்டி பார்க்குறாங்க. யார் அவங்கெல்லாம் கேட்டாலும் அங்கே வேலை செய்கிறவங்களாமாங்க. அப்பயும் அவங்களாம் சொன்னால் பெரியவங்களாம் சொல்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க யாருமே. ஏதாவது பட்டுச்சுன்னா என்ன ஆகுறதுங்க? இவ்வளோ ஃபயர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் எரிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அவங்களும் எவ்வளோ நேரமாக போராடிட்டு இருக்காங்க, அணைக்கவே முடியலங்க.